ஒரு பெரிய பங்களாவின் வெளியே நின்று கொண்டிருந்த கமலா தேவி பாதுகாப்பு காவலாளியிடம் கைகூப்பி ஒரு முறை தன் மகன் மருமகளுடன் பேச அனுமதிக்குமாறு கெஞ்சிக் கொண்டிருந்தாள். மிகவும் முக்கியமான விஷயம் என்றாள். முதலில் அந்த காவலாளி, உங்களை போன்ற பிச்சைக்காரர்கள் என் முதலாளியின் பெற்றோராக இருக்க முடியாது. நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறி அவளை துரத்த முயன்றான். ஆனால் கமலாதேவி காவலாளியிடம் நிறைய கெஞ்சிய பிறகு, என் மகன் மருமகளுடன் என்னை பேச விடாத வரை நான் இந்த கதவை விட்டு விலக மாட்டேன். இங்கேயே உட்கார்ந்திருப்பேன். இன்று என் கணவர் மருத்துவமனையில் உடல் நலமில்லாமல் இருக்கிறார். அவரது சிகிச்சைக்காக பணம் தேவை. என்னிடம் சிகிச்சைக்கான பணம் இல்லை. என் மகனுக்கு இவ்வளவு பெரிய தொழில் இருக்கிறது. அவனிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது. என்ன அவனால் தன் தந்தையின் நோய்க்காக சிறிது பணம் கூட செலவு செய்ய முடியாதா? இந்த சிறிது பணம் அவனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினாள். கடைசியில் காவலாளிக்கு கமலாதேவியின் மீது இரக்கம் ஏற்பட்டு உள்ளே சென்று, ஒரு வயதான தாய் உங்களை பார்க்க விரும்புகிறார். அவர் உங்கள் தாயார் என்று கூறுகிறார். ஆனால் அவரது தோற்றத்தையும் உடையையும் பார்த்தால் அவர் அப்படி தெரியவில்லை என்று தகவல் கொடுத்தான். ஆர்த்தி காவலாளியிடம், நீ போ, நான் இப்போதே வெளியே வந்து அவர்களை சந்திக்கிறேன். அவர்களை உள்ளே அழைத்து வர தேவையில்லை என்று கூறினாள். செய்தித்தாள் படித்துக்கொண்டு அமர்ந்திருந்த தன் கணவர் தீனாவிடம் ஆர்த்தி, உங்கள் அம்மா மீண்டும் பார்க்க வந்துள்ளார். எத்தனை முறை வேண்டாம் என்று சொன்னாலும் வெட்கம் இல்லாமல் இந்த வீட்டிற்கு வருகிறாள். என்ன நினைக்கிறாளோ தெரியவில்லை. அவள் பணத்தை இங்கே வைத்து சென்றது போல வந்து பணம் கேட்கிறாள். நேற்று கூட இவ்வளவு அவமானப்படுத்தி துரத்தினோம். ஆனாலும் வந்துவிட்டாள். அவளுக்கு வெட்கமே இல்லையா? வாருங்கள், நாம் இருவரும் சென்று அவளை நன்றாக திட்டி மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வந்து தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லி அனுப்புவோம் என்றாள். தீனா மற்றும் ஆர்த்தி வீட்டை விட்டு வெளியே வந்து கதவருகே வந்தனர். தன் மகன் மருமகள் வருவதை பார்த்த கமலாதேவி நம்பிக்கையான கண்களுடன் அவர்களை பார்த்தார். அவர்கள் வந்து சந்திப்பதால் நிச்சயம் தனக்கு உதவுவார்கள் என்று நம்பினார். கமலாதேவி தன் மகன் மருமகள் முன் கைகூப்பி நின்றார். மகனே, நீ வந்து மிகவும் நல்லது செய்தாய். உன் தந்தையின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அவர் 4 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நான் தொடர்ந்து 4 நாட்களாக வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ என்னை பார்க்கவே இல்லை. மருமகள் மட்டும்தான் பார்த்தாள். அவளும் மறுத்துவிட்டாள். மகனே, உன் தந்தையின் சிகிச்சைக்காக பணம் தேவை. எனக்கு சிறிது பணம் கொடு என்றார். ஏ கிழவி, இங்கிருந்து வெளியே போ. உனக்கு எந்த பணமும் கிடையாது. ஏற்கனவே உனக்காக நாங்கள் நிறைய பணம் செலவழித்து விட்டோம். 4 நாட்களுக்கு முன்பு வந்த போதும் பணம் கேட்டாய். நான் உனக்கு 5000 ரூபாய் கொடுத்தேன் அல்லவா? இதற்கு மேல் உனக்கு எந்த பணமும் கிடைக்காது. இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்றாள். மருமகளே, நீ கொடுத்த 5000 ரூபாய்க்கு உன் மாமனாரின் 2 நாட்களுக்கான மருந்துகள் கூட வரவில்லை. என்னால் அவரது மருந்து மற்றும் சிகிச்சைக்கான செலவை சமாளிக்க முடியவில்லை. மகனே, உன் அப்பாவை பற்றி சிறிது யோசி. அவர் உன் அப்பா அல்லவா என்றார் கமலாதேவி. அம்மா, என்னிடம் இந்த வீணான விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக என்னிடம் பணம் கேட்க முயற்சி செய்கிறீர்கள். எனக்கு எல்லாம் புரியும். நான் அவ்வளவு எளிதில் உங்கள் பேச்சை கேட்டு ஏமாற மாட்டேன். இனி இந்த வீட்டிற்கு திரும்பி வர வேண்டாம் என்றான் தீனா. தன் மகன் மற்றும் மருமகளின் பேச்சை கேட்ட கமலாதேவி ஏமாற்றமடைந்தார். தீனா தன் மனைவி ஆர்த்தியிடம், ஆர்த்தி, நான் மீட்டிங்கிற்கு கிளம்புகிறேன். மாலைக்குள் திரும்பி வந்து விடுவேன் என்றான். தன் மகன் காரில் எங்கோ செல்வதை பார்த்த கமலாதேவி, மகனே, நீ அலுவலகம் செல்கிறாயா? அலுவலகம் செல்லும் வழியில்தான் அரசு மருத்துவமனை உள்ளது. உன் காரில் என்னை மருத்துவமனையில் கொண்டு விட முடியுமா? இதை கூடவா உன் தாய்க்காக செய்ய மாட்டாய் என்று கேட்டார். ஆர்த்தி கோபத்துடன் தன் மாமியாரிடம், கிழவி, உனக்கு காரில் உட்கார தகுதி இல்லை. சும்மா நடந்து போ. என் காரை தொடக்கூட முயற்சி செய்யாதே. உன்னை என் காரில் உட்கார வைத்து என் காரை நான் அசுத்தப்படுத்த விரும்பவில்லை. காரில் உட்கார எங்கிருந்தோ வருகிறார்கள். உன் தகுதியை பார். உனக்கு ஆட்டோவில் உட்கார கூட தகுதி இல்லை. காரில் உட்கார போகிறாயா? வெளியே போ இங்கிருந்து என்றாள்.
தீனா தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். பாவம் கமலாதேவி வாயிலருகே அமர்ந்து தன் மகனின் கார் செல்வதை பார்த்து கொண்டே தன் தலையெழுத்தை நொந்து கொண்டிருந்தாள். நான் எப்படிப்பட்ட மகனை பெற்றேன்? அவன் தன் பெற்றோருக்கே சொந்தமில்லை. நாங்கள் எங்கள் மகனுக்காக என்னவெல்லாம் செய்யவில்லை. எல்லாவற்றையும் பந்தயம் வைத்தோம். இன்று நாங்கள் எல்லாவற்றையும் பந்தயம் வைக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்று நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும். மகனை படிக்க வைக்க வீடு, நிலம், சொத்து அனைத்தையும் விற்றோம். அனைத்தையும் விற்று இவ்வளவு பெரிய தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் இன்று என் மகன் எங்களுக்கு என்ன செய்தான்? அயலவர்கள் கூட ஒருவருக்கு இவ்வளவு அந்நியமாக நடக்க மாட்டார்கள். ஆனால் என் மகன் எங்களை அவ்வளவு அந்நியமாக்கி விட்டான். அவனுக்கு தன் தாயின் கஷ்டம் தெரிவதில்லை. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அருகில் நின்ற பாதுகாப்பு காவலாளிக்கு இந்த பெண்மணி தீனா சாரின் தாயார் என்பது உறுதியானது. தீனா கிளம்பி ஆர்த்தி வீட்டிற்குள் சென்ற பிறகு பாதுகாப்பு காவலாளி கமலாதேவியை எழுப்பி நாற்காலியில் அமர வைத்து, அம்மா அழாதீர்கள், உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை என்று கேட்டான். கமலாதேவி, மகனே, இப்போதைக்கு 2000 ரூபாய் கிடைத்தால் கூட போதுமானது. அதை கொண்டு சமாளிக்கலாம் என்றாள். பாதுகாப்பு காவலாளி தன் சட்டை பையில் கைவிட்டு பார்க்கிறான். 1000 மட்டுமே இருக்கிறது. அம்மா, என்னிடம் 1000 ரூபாய் உள்ளது. நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள், நீங்கள் எங்கே போக வேண்டும்? நான் என் சைக்கிளில் உங்களை கொண்டு விடுகிறேன் என்றான். வேண்டாம் மகனே, எனக்கு சைக்கிளில் உட்கார தெரியாது. நான் ஆட்டோ பிடித்து சென்று விடுவேன் என்றாள். அத்துடன் கமலாதேவி பாதுகாப்பு காவலாளிக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தாள். மகனே, என் மகன் மருமகள் எனக்கு உதவ மறுத்த இடத்தில் நீ இவ்வளவு பெரிய மனதுடன் எனக்கு உதவினாய். உன் இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அம்மா, நான் என்ன உதவி செய்து விட்டேன்? இந்த தொகையில் உங்கள் ஒரு நாள் மருந்து செலவு கூட சமாளிக்க முடியாது என்றான். அந்த பணத்தை தன் புடவையின் முனையில் முடிந்து கொண்டு கமலாதேவி மருத்துவமனைக்கு கிளம்பினாள். மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த நந்தகுமார் தன் மனைவி வருவதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவள் மகன் மருமகளிடம் உதவி கேட்க சென்றிருக்கிறாள். ஒருவேளை மகன் மருமகள் உதவினால் தன் மனைவியின் கஷ்டங்கள் சில குறையும் என்று நினைத்தார். ஒருபுறம் நான் உடல் நலம் குன்றி படுத்திருக்கிறேன், மறுபுறம் பணப்பற்றாக்குறை. பாவம், அவள் எவ்வளவு அலைகிறாள். ஆனால் கமலாதேவியின் வாடிய முகத்தை பார்த்து அவரது பயனற்ற மகன் தன் தாய்க்கு உதவவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அவரது பயனற்ற மகன் பணத்தின் பிரகாசத்தில் மூழ்கிவிட்டதால் அவனுக்கு தன் வயதான பெற்றோரின் கஷ்டம் தெரிவதில்லை. கமலாதேவி தன் கணவரிடம் வந்து, இன்று நம் மகன் நமக்கு துரோகம் செய்துவிட்டான். நம் மகன் நமக்கு சொந்தம் இல்லை. கஷ்டமான நேரத்தில் அவன் நம்மை தனியாக விட்டுவிட்டான். நாம் நம் மகனை இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு வர கடனாளியானோம். ஆனால் மகன் உச்சிக்கு சென்ற பிறகு தன் பெற்றோரை பார்க்கவே விரும்பவில்லை. அவனை அந்த உயரத்திற்கு கொண்டு வந்த பெற்றோரை இப்போது பிச்சைக்காரர்கள் போலவும் தரமற்றவர்களாகவும் நினைக்கிறான் என்று கதறி அழுதாள். மருத்துவமனையில் அருகில் உள்ள படுக்கையில் படுத்திருந்த ஒரு நபர், அவர் இந்த நகரத்தின் ஒரு துணி வியாபாரி. கமலாதேவி மற்றும் நந்தகுமாரின் எல்லா பேச்சுக்களையும் கேட்டார். அவர் தன் படுக்கையில் இருந்து எழுந்து நந்தகுமாரின் அருகில் வரும்போது அவரை கண்டு திகைத்து போனார். இவர் தன் வணக்கத்திற்குரிய ஆசிரியர் அல்லவா? அட சார், நீங்கள் இங்கே எப்படி? உங்கள் நிலைமை எப்படி இப்படி ஆனது? மகனே, நீ யார் என்று எனக்கு அடையாளம் தெரியவில்லையே. சார், நான் பாண்டி, உங்களிடம் டியூஷன் படிக்க வந்தேன். தன் ஞாபக சக்தியை தூண்டி பார்த்த நந்தகுமார் நினைவுபடுத்த முயற்சி செய்து திடீரென்று ஆமாம் ஆமாம் நினைவுக்கு வந்தது. அவர் வெங்கட்டின் மகன். அவருக்கு இந்த நகரத்தில் பெரிய துணிக்கடை வியாபாரம் உள்ளது. நீ அவருடைய மகன் பாண்டி அல்லவா? ஆமாம் சார், நான் அதே பாண்டிதான். ஆனால் சார், உங்கள் நிலைமை எப்படி இப்படி ஆனது என்று எனக்கு புரியவில்லை. நான் உங்கள் எல்லா பேச்சுக்களையும் கேட்டுவிட்டேன். இப்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் சிகிச்சைக்காக எவ்வளவு பணம் செலவாகிறதோ அவ்வளவு பணத்தையும் நான் செலவு செய்வேன்.
உங்களை முழுமையாக குணப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து செல்வேன். பாண்டி நந்தகுமாரின் சிகிச்சை செலவு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டான். அவரது உணவுக்காக பழங்கள் பழரசங்கள் அனைத்தையும் ஏற்பாடு செய்தான். கமலாதேவியிடம், அம்மா, நீங்கள் என் வீட்டில் தங்குங்கள். நான் என் சாரை பார்த்து கொள்கிறேன். நீங்கள் இத்தனை நாட்களாக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். எங்கேயாவது சோர்வில் நீங்களும் நோய்வாய்ப்பட்டு விட போகிறீர்கள். என் வீட்டில் என் மனைவி குழந்தைகள் உள்ளனர். என் பெற்றோரும் இருக்கிறார்கள். நீங்கள் அங்கே தங்குங்கள். 2 நாட்களில் நான் என் சாரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விடுவேன் என்றான். நந்தகுமாரும், ஆமாம், இப்போது நான் நலமாக இருக்கிறேன். சீக்கிரமே உன்னிடம் வந்து விடுவேன். நீ என்னை பற்றி கவலைப்படாதே என்றார். 2 நாட்களுக்கு பிறகு நந்தகுமார் முழுமையாக குணமாகி பாண்டியின் வீட்டிற்கு வந்தார். பாண்டி வீட்டில் அவரது அப்பா வெங்கட் நந்தகுமாரை சந்தித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அட நந்தகுமார், நீங்கள் பாடம் எடுப்பதை நிறுத்தியதிலிருந்து உங்களை பார்க்கவே முடியவில்லை. நானும் என் வியாபாரத்தில் மிகவும் பிஸியாகி விட்டேன். உங்களை சந்திக்க நேரமே கிடைக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களை இப்படி சந்திப்பேன் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பாண்டி உங்களை எவ்வளவு நினைவு கூறுகிறான். இன்று நான் வாத்தியார் காட்டிய பாதையில் தான் நடக்கிறேன் என்கிறான். பாண்டி ஆரம்பத்தில் படிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் நீங்கள் அவனுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததிலிருந்து அவனுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்பட்டது. உங்களை அவன் இப்போதும் மிகவும் நினைவு கூறுகிறான். நீங்கள் கற்றுக் கொடுக்கும் முறையே அத்தகையது. குழந்தைகள் இவ்வளவு எளிதில் புரிந்து கொள்கிறார்கள். சில காலம் நந்தகுமார் மற்றும் கமலாதேவி பாண்டியின் வீட்டிலேயே தங்கினார்கள். பாண்டியின் வீடு மிகவும் பெரியது. வீடு என்ன, அது ஒரு பங்களாவை போன்றது. அதில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கலாம். அதிலேயே பாண்டி நந்தகுமார் மற்றும் கமலாதேவிக்கு ஒரு அறையை ஒதுக்கி தந்தான். 10 நாட்களுக்கு பிறகு நந்தகுமார், மகனே, இப்போது நாங்கள் கிளம்புகிறோம். நீ எங்களை இத்தனை நாள் வைத்துக் கொண்டாய். எங்களுக்கு நிறைய உதவி செய்தாய். அதற்கு மிக்க நன்றி என்றார். இத்தனை நாட்களில் பாண்டிக்கு தன் வாத்தியார் தன் எல்லாவற்றையும் தன் மகனுக்காக செலவழித்து விட்டார் என்றும் இப்போது அவரிடம் எதுவும் மிச்சம் இல்லை என்றும் தெரிந்துவிட்டது. அவர் தன் வாத்தியாரிடம், இப்போது நீங்கள் எங்கே போவீர்கள், என்ன செய்வீர்கள்? உங்களிடம் வீடும் இல்லை, சாப்பிட பணமும் இல்லை. பிறகு எப்படி உங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்று கேட்டார். வாழ்க்கை எங்கு இட்டு செல்கிறதோ அங்கு செல்வோம். ஏதாவது சிறிய வேலைகளை பார்த்துக் கொள்வோம். அதனால் எங்கள் முதுமை காலத்தில் உணவு மருந்து செலவுகள் கிடைக்கும் என்றார். இல்லை சார், நீங்கள் எங்கும் போக வேண்டாம். நான் உங்களுக்காக ஒன்றை யோசித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் எங்களுடனே இங்கேயே தங்குங்கள். நீ என்ன யோசித்து வைத்திருக்கிறாய் பாண்டி? எனக்கும் சொல்லேன். சார், உங்களுக்கு தெரியும், எனக்கு பெரிய துணிக்கடை வியாபாரம் உள்ளது. ஒரு கடையில் நான் உட்கார்கிறேன், மற்றொரு கடையில் என் தந்தை உட்கார்கிறார். என் கடையில் நான் எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொள்கிறேன். ஆனால் என் அப்பாவுக்கு கணக்கு வழக்குகளை நன்றாக பார்க்கும் முழுமையாக நேர்மையான ஒருவர் தேவை. சார், இந்த வேலைக்கு உங்களை விட சிறந்தவர் வேறு யாரும் என் கண்ணுக்கு தெரியவில்லை. மேலும் சார், நீங்கள் எப்படியும் எங்கேயாவது சென்று வேலை செய்யத்தானே வேண்டும். அதனால் ஏன் நீங்கள் கடைக்கு வந்து என் அப்பாவுடன் அமர்ந்து கடையின் கணக்கு வழக்குகளை பார்க்க கூடாது? நந்தகுமார் தன் மனைவி கமலாதேவியை பார்த்தார். கமலாதேவிக்கு இதில் எந்த தவறும் தெரியவில்லை. அவர் தன் கணவரிடம், பாருங்கள், நாம் எப்படியாவது அலைந்து திரிந்து செல்லத்தான் போகிறோம். எத்தனை நாட்களில் நமக்கு வேலை கிடைக்கும் என்பதும் தெரியாது. ஆனால் இங்கே நாம் வீட்டிலேயே உட்கார்ந்து வேலை பார்க்கிறோம். நம் உழைப்பில் சம்பாதித்து சாப்பிட்டால் இங்கே தங்குவதிலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்றாள். நந்தகுமார் வெங்கட்டுடன் அவரது பெரிய கடையில் அமர்ந்து கணக்கு வழக்குகளை பார்க்க ஆரம்பித்தார். 1 வருடம் வரை அவர் வெங்கட்டுடன் அமர்ந்து கடையின் கணக்கு வழக்குகளை பார்த்தார். அதோடு வியாபாரத்தின் நுணுக்கங்களையும் வியாபாரம் எப்படி செய்வது என்பதையும் கற்றுக்கொண்டார். 1 வருடம் கடினமாக உழைத்த பிறகு அவரிடம் இவ்வளவு பணம் சேர்ந்தது. அவர் தன் மனைவி கமலாதேவியிடம், கமலா,
நாம் ஏன் ஒரு சிறிய துணிக்கடையை திறக்கக்கூடாது? இதில் நிறைய லாபம் இருக்கிறது என்றார். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? வயதாகி விட்டதால் உங்கள் புத்தியும் குழம்பி விட்டதாக தோன்றுகிறது. 65 வயதில் ஏதாவது செய்ய போனால் இந்த கிழவர் கிழவயதில் வியாபாரம் செய்ய போகிறார் என்று மக்கள் சிரிப்பார்கள் என்றாள். நந்தகுமார், நீ இதை பற்றி கவலைப்படாதே. இந்த பணியில் பாண்டி எனக்கு உதவுவதாக சொல்லி இருக்கிறான். நான் அதிகம் அலைந்து திரிய வேண்டி இருக்காது. அவன் தனது இவ்வளவு பெரிய கடைக்கு சரக்கு வாங்கும் போது எனக்கும் சேர்த்து வாங்கி தருவான் என்றார். ஒரு நாள் நந்தகுமார் 65 வயதில் ஒரு துணிக்கடையை திறந்தார். சுற்றியுள்ள மக்கள் கடையை பார்த்து, தாத்தா, இந்த வயதில் கடையை திறக்கிறீர்களா? எத்தனை வருடங்கள் வியாபாரம் செய்ய திட்டம் என்று கேட்டார்கள். மகனே, வாழும் வரை, கைகளும் கால்களும் இயங்கும் வரை செய்து கொண்டே இருப்பேன். எந்த நாள் நடக்கவில்லையோ அந்த நாள் என்ன செய்வது என்று பார்க்கலாம் என்றார். மெதுவாக நந்தகுமாரின் கடை நன்றாக நடக்க ஆரம்பித்தது. நிறைய லாபம் வந்தது. இப்போது நந்தகுமாருக்கு பணத்திற்கு குறைவில்லை. நந்தகுமார் பாண்டியின் பக்கத்திலேயே ஒரு சிறிய 100 அடி வீட்டையும் வாங்கினார். வீடு சிறியதாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு அது போதுமானதாக இருந்தது. இதைவிட பெரிய வீடு அவர்களுக்கு தேவையில்லை. இப்படியே 5 வருடங்கள் கடந்து விட்டன. ஒரு நாள் நந்தகுமார் தன் மனைவியிடம், கமலா, நாம் இளமை காலத்தில் நிறைய கஷ்டங்களை சகித்தோம். முதலில் என் பெற்றோரின் சேவைக்காக நாட்களை கழித்தேன். நீ இந்த குடும்பத்திற்கு திருமணமாகி வந்தபோது 3 நாத்தனார்கள், என் வயதான பெற்றோர், என் 3 சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொறுப்பு என்னுடையதாக இருந்தது. ஏனென்றால் நான் மட்டுமே வீட்டில் சம்பாதிப்பவன். அதற்கு பிறகு நமக்கு மகன் பிறந்தான். அவனை படிக்க வைக்க நாம் என்னவெல்லாம் செய்யவில்லை. நாம் வீதியில் வந்து விட்டோம். ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன வாங்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் உன்னிடம் கேட்கவே இல்லை. உன் ஆசைகளை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்படவில்லை. ஆனால் இன்று நாம் எல்லா பொறுப்புகளில் இருந்தும் விடுபட்டு விட்டோம். என் கையில் பணமும் இருக்கிறது. அதனால் இன்று நான் உன்னிடம் கேட்கிறேன், உனக்கு என்ன வேண்டும்? இன்று நீ என்ன கேட்டாலும் உன் ஒவ்வொரு ஆசையையும் நான் நிறைவேற்றுவேன் என்றார். தன் கணவரின் இந்த அன்பான பேச்சுக்களை கேட்ட கமலாதேவிக்கு தன் மருமகள் கார் பற்றி பேசியது நினைவுக்கு வந்தது. தன் மருமகள் உனக்கு காரில் உட்கார தகுதி இல்லை என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. அவர் தன் கணவரிடம் மிகவும் அன்புடன், எனக்கு ஒரு கார் வேண்டும் என்று சொன்னாள். நந்தகுமார், சரி, ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து உனக்கு பிடித்த ஒரு புதிய காரை வாங்கி தருகிறேன் என்றார். இப்போது கமலாதேவிக்கு அளவற்ற மகிழ்ச்சி. அவளுக்கு ஒரு சிறிய வீடு கிடைத்தது. கணவர் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். அவளுக்கு பிடித்த காரும் வரவிருந்தது. இளமையில் அவள் செய்ய வேண்டிய வேலைகள், இளமையில் நிறைவேற்ற வேண்டிய ஆசைகள், அந்த நேரத்தில் அவள் முழுவதுமாக தன் மகனின் வளர்ப்பிலும் படிப்பிலும் ஈடுபட்டிருந்தாள். ஆனால் இன்று முதுமையில் வாய்ப்பு கிடைத்ததில் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். சில நாட்களில் அவர்களின் வீட்டிற்கு ஒரு புதிய கார் வந்து சேர்ந்தது. நந்தகுமார் தன் மனைவியுடன் புதிய காரை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு பிரசாதம் படைக்கவும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் சென்றார். கடவுளை தரிசித்த பிறகு அவர்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்கி கொண்டிருந்த போது படிக்கட்டுகளுக்கு அருகில் அமர்ந்திருந்த தன் மகன் மருமகளை பார்த்தார். பிரசாதம் வழங்கி கொண்டிருந்த நந்தகுமார் படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்த தன் மகன் மருமகளிடமும் சென்று அவர்கள் கையிலும் பிரசாதம் கொடுத்தார். தீனா மற்றும் ஆர்த்தி தங்கள் பெற்றோரை பளபளக்கும் இஸ்திரி போட்ட தரமான உடைகள் அணிந்திருப்பதையும் இனிப்பு பெட்டிகளை கொண்டு ஏழைகளுக்கு பிரசாதம் வழங்குவதை பார்த்தும் இவர்களுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்று கண்களை அகல விரித்து பார்த்தனர். ஆர்த்தி மற்றும் தீனா நந்தகுமாரின் அருகில் வந்து கெஞ்சியவாறு, அப்பா, நான் தீனா, உங்கள் மகன் என்றான். நந்தகுமார் திரும்பி பார்த்து அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தார். தீனா தன் அப்பாவின் கால்களை பிடித்து, அப்பா, நான் சொல்வதை கேளுங்கள் என்றான். ஆர்த்தியும் தன் மாமியார் கமலாதேவியின் அருகில் சென்று அவர் கையை பிடித்து, அத்தை, எங்கள் வியாபாரத்தில் நிறைய இழப்பு ஏற்பட்டு விட்டது.
அந்த இழப்பை சரி செய்ய எங்கள் வீட்டையும் விற்றுவிட்டோம். வங்கியில் இவ்வளவு பெரிய கடன் வாங்கினோம், அதையும் இன்னும் கட்ட முடியவில்லை. தலையில் இவ்வளவு கடன் உள்ளது. வங்கி ஊழியர்கள் தினமும் போன் செய்கிறார்கள். இப்போது வீட்டில் எதுவும் இல்லை. என் நகைகளை கூட தீனா விற்றுவிட்டார். கடந்த 2 மாதங்களாக நான் என் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். அத்தை, ஏதாவது உதவி செய்யுங்கள். நீங்கள் இப்போது நலமாக இருப்பதாக தெரிகிறது என்று கேட்டாள். மகன் மருமகளை பார்த்த கமலா தேவியின் கண்களில் கோபம் வந்தது. அவள் பிச்சைக்காரர்கள் போல தன் முந்தானையை விரித்து தன் மகன் முன் பணம் கேட்டு, உன் தந்தை மருத்துவமனையில் உயிருக்கும் மரணத்திற்கும் போராடி கொண்டிருக்கிறார், சிறிது பணம் கொடுத்து உதவு என்று கெஞ்சிய அந்த நாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் மகன் மருமகள் அவர்களை வெறுங்கையுடன் துரத்திவிட்டனர். தன் மகன் மருமகளின் பேச்சை புறக்கணித்து நந்தகுமார் தன் மனைவியின் கையை பிடித்து படிகளில் இருந்து இறங்கி கார் அருகில் வந்தார். மகன் மருமகள் ஓடி வந்து அவர் காலடியில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு பெரிய தவறு செய்து விட்டேன். பணத்தின் மோகத்தில் நான் உங்கள் இருவரையும் மறந்துவிட்டேன். ஆனால் இனி அப்படி செய்ய மாட்டேன். ஒரு முறை எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கதறினார்கள். நந்தகுமார் தன் மகன் மருமகளின் ஒரு வார்த்தையை கூட கேட்கவில்லை. காரின் கதவை திறந்து, கமலா, நம் காரில் உட்கார். கடவுளின் கருணையால் இன்று நமக்கு காரில் உட்கார தகுதி கிடைத்து விட்டது. வா, நம் காரில் ஏறி வீட்டிற்கு செல்வோம் என்றார். பின்னால் இருந்து மகன் மருமகள் கத்திக்கொண்டே இருந்தார்கள். அப்போது அவர்கள் வீட்டு காவலாளியாக இருந்த அதே பாதுகாப்பு காவலாளி தன் புது மோட்டார் சைக்கிளுடன் வந்து கடவுள் முன் தன் புதிய மோட்டார் சைக்கிளை பூஜை செய்தான். தன் பாதுகாப்பு காவலாளியை பார்த்த தீனா, அடடா, நீ புதிய மோட்டார் சைக்கிள் வாங்கி விட்டாயா? மிகவும் நல்ல விஷயம் என்றான். இல்லை ஐயா, நான் மோட்டார் சைக்கிள் வாங்கவில்லை. உங்கள் பெற்றோர் தான் இந்த மோட்டார் சைக்கிளை எனக்கு பரிசாக கொடுத்தார்கள். நீங்கள் உதவி கேட்க வந்த உங்கள் தாயை துரத்திவிட்ட அன்று அவர் வாசலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். அவர் நிலைமையை பார்த்து எனக்கு சகிக்கவில்லை. அதனால் என்னிடம் இருந்த பணத்தை கொண்டு அவருக்கு உதவினேன். அதனால் இன்று அந்த உதவிக்கு பதிலாக அவர்கள் எனக்கு இந்த மோட்டார் சைக்கிளை பரிசாக கொடுத்தார்கள். நான் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் மனதார கொடுப்பதாக சொன்னார்கள். கஷ்டமான நேரத்தில் நீ எனக்கு உதவினாய். அதனால் என் ஆசீர்வாதமாக இதை வைத்துக்கொள் என்று சொன்னார்கள் என்றான். காவலாளியின் பேச்சை கேட்ட ஆர்த்தி மற்றும் தீனா உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எரிவதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் யார் என்ன கர்மம் செய்கிறாரோ அதைத்தான் அனுபவிக்க வேண்டும். இதுதான் உலகின் விதி. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.